தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு கருத்து பதிவிட்ட நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். வெப்படை பகுதியைச் சேர்ந்த தியாகு என்பவர் முதலமைச்சர் விஜய் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக தாவேகாவினர் அளித்த புகாரில் காவல்துறையினர் தியாகுவை கைது செய்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் மேலும் 2 DNA ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் ஆந்திர பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையின் போது புதிதாக 6 போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும் நீதிமன்ற உட்கட்டமைப்பிற்கு போதிய நிதி ஒதுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் அரசு அறிவித்த நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதாக கூறிய நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் நடைபெறவுள்ள ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு தானிப்பாறை அடிவாரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் ஆய்வு செய்தார். போக்குவரத்து வாகன நிறுத்தம், கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் கொளத்தூரில் குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீரால் ஏரி மற்றும் 4 பொது கிணறுகள் மாசடைந்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழை காலத்தில் இந்த கழிவுநீர் பாலாற்றில் கலந்தால் பாலாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பியுள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களின் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் குப்பை மேலாண்மையில் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி CITU பொது தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காதில் பூ சுற்றி பாய் விரித்து படுத்து உறங்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நிலங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் தெரிவித்த நிலையில் அதனை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்ட இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நீட் ரத்தை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பாக மாணவர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதேபோல மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் டெல்லியில் நடத்தக்கூடிய மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மூட்டா அமைப்பை சேர்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்டோவிற்கு வாடகை தராமல் ஓட்டுநரை கத்தியை காட்டி மிரட்டிய கேரளாவைச் சேர்ந்த இளைஞரை தஞ்சாவூர் காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த நசீம் தனது நண்பர்களுடன் தஞ்சாவூருக்கு சுற்றுலா வந்துள்ளார். ரயில் நிலையத்தில் இருந்து பெரிய கோவிலுக்கு ஆட்டோவில் பயணித்த நிலையில் அவர்களிடம் ஓட்டுநர் சதீஷ்குமார் வாடகை பணம் கேட்டுள்ளார். அப்பொழுது தன்னிடமா வாடகை கேட்கிறாய் என கூறி நசீமை கத்தியை காட்டி மிரட்டியதாக தெரிகிறது. இதனை கண்ட காவல்துறையினர் நசீமை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குற்றியாறு, வட்டப்பாறை உள்ளிட்ட மலையோர கிராமங்களில் குட்டியுடன் 5 யானைகள் இரவு நேரத்தில் சுற்றி வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியதுடன் வீடுகளுக்கு அருகேயும் சென்றது CCTVயில் பதிவாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்த கிராம மக்கள் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் உதவி தலைமை ஆசிரியர் சந்தோஷ்குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கிளாம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தரிசனம் மேற்கொண்டார். தன்னுடைய பிறந்த நாளையொட்டி ஆண்டாள் திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்ட ராஜேந்திர பாலாஜி கோவில் யானை ஜெய மால்யதாவிற்கு பழங்கடை வழங்கி ஆசி பெற்றார். திருவண்ணாமலை மாநகராட்சி அரங்கில் முதலமைச்சர் விஜயின் படத்தை வைக்க தாவேகா உறுப்பினர் முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மையில் அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைந்த மாமன்ற உறுப்பினர் பழனி முதலமைச்சரின் படத்தை மாநகராட்சி அரங்கில் மாட்ட முயற்சிக்க திமுக உறுப்பினர்கள் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட 7 வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஒண்டிக்கடை, ரவுண்டானா, பேருந்து நிலைய சாலை, படகு இல்ல சாலை உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த ஆய்வில் முறையான ஆவணங்கள் ஏதுமின்றி இயக்கப்பட்ட 2 ஆட்டோக்கள், பள்ளி வேன்கள், 2 சரக்கு வாகனங்கள் மற்றும் பொக்லைன் இயந்திரம் என மொத்தம் 7 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் பாதுகாப்பு விதிகளை மீறி 2 சக்கர வாகனங்களை இயக்கியது போன்ற புகாரில் வாகன ஓட்டிகளிடம் இருந்து 70,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது.
சென்னையை அடுத்த குன்றத்தூரில் ஊராட்சி மன்ற தலைவரை மிரட்டிய சரித்திர பதிவேடு குற்றவாளி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பழந்தண்டலம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்தவர்களை ஊராட்சித் தலைவர் தியாகராஜன் தட்டி கேட்டுள்ளார். அவரை சரித்திர பதிவேடு குற்றவாளி கருணாகரன் உள்ளிட்டோர் மிரட்டியுள்ளனர். இந்நிலையில் ஊராட்சித் தலைவரை மிரட்டியதுடன் போலீசாரின் வாகனத்தை சேதப்படுத்திய சம்பவத்திலும் கருணாகரன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகம் அருகே சண்முகா நகர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த பாம்பை அப்பகுதியில் இருந்த நாய்கள் விடாமல் சுற்றி வளைத்த காட்சி வெளியாகியுள்ளது. குடியிருப்பு பகுதி அருகே புதர் மண்டி கிடப்பதால் பாம்புகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் சுமார் 5 அடி நீள பாம்பை கண்ட நாய்கள் சுற்றி வளைத்து கடித்து குதறின. உதகை மக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதிய மழை இல்லாததால் உதகை நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களான பார்சன்ஸ் வேலி மற்றும் மார்லிமந்த் அணைகளில் நீர்மட்டம் குறைந்துள்ளது. இதையடுத்து குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நகராட்சி ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். வீடுகளில் இருக்கக்கூடிய குடிநீர் ஆதாரத்தையும் பார்த்தீங்கன்னா குடிநீர் நிலையங்களுக்கு வந்து நீரில் உறிஞ்சி பயன்படுத்துனாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களை 5000 ரூபா அபராதம் விதிக்கப்படும். 2ஆம் முறை பயன்படுத்தினாங்கன்னா வந்து முழுமையாக குடிநீர் இணைப்பது துண்டிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே 2 வாரங்களாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி பெண்கள் காலி குடங்களுடன் மலைச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கல்லறை மேடு அருகே AITUC நகர் குடியிருப்பு பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்காத நிலையில் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் நகராட்சி இணை பொறியாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தாவேகாவின் ஊத்தங்கரை MLA இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்திய புகாரில் கைதானவர்களில் பிணை கோரிய 8 பேரின் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கில் 11 பேர் திருவல்லிக்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திருநாவுக்கரசு, தியாகராஜன் உள்ளிட்ட 8 பேர் பிணை கேட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி S. கார்த்திகேயன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். சென்னை போரூரில் சாலையோர உணவு விற்பனையாளர்களுக்கான பயிற்சி மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாமை அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 6 மாவட்டங்களில் உணவு வீதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வியாபாரிகளுக்கு பிராண்ட் அடையாளம், மின்சார இணைப்பு மற்றும் உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புற்றுநோய் உட்பட ஒரு தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச இந்த கலப்படங்கள்லாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்ம அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். கடலூரில் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர் மன்றத்தினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் போராடி வருவதால் ரசிகர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என சூர்யா வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதை பொருட்படுத்தாத கடலூர் ரசிகர்கள் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கினர்.